ஊடகவியலின் தமிழ் ஆளுமைகள். அதில் முதலாவதா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதியார். கருத்துப்படம். தமிழ் இலக்கியத்தின் பல்வேறு துறைகளில் புதுமைகளை தொடங்கி வைத்தவர் யாருன்னா பாரதியார். இதழியலிலும் புத்தெழுச்சியை உருவாக்கிய பெருமைக்குரியவர் யாருன்னா பாரதியார். அவங்க தான் தமிழில் முதலாக கருத்துப்படம் வெளியிட்டவங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருத்துப்படம் ஆங்கிலத்தில் கார்ட்டூன் என்று அழைக்கப்படும். இது தமிழில் கருத்துப்படம், விகட சித்திரம், வேடிக்கை சித்திரம், கேலி சித்திரம், விளக்கப்படம், கூடார்த்த படம் அப்படின்லாம் பல பேர்கள் அழைக்கப்படுதான் இந்த கார்ட்டூன். அப்போ பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இதனை பாரதியார் விகட சித்திரம் அப்படின்னு தான் அழைக்கிறாரு. அப்போ கருத்து படத்தை பாரதியார் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. அப்போ இந்தியாவில் கருத்துப்படம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1850ஆம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் டில்லியிலிருந்து வெளியான டெல்லி ஸ்கெட்ச் புக் என்ற இதழ் தான் இந்தியாவில் முதலில் கருத்துப்படங்களை வெளியிட்ட இதழ். கேட்கலாம், இந்தியாவில் முதல்ல கருத்துப்படங்களை வெளியிட்ட இதழ் என்னன்னா டில்லி ஸ்கெட்ச் புக் அப்படின்றது தான். வங்காளத்தில் இருந்து வெளியான அமிர்த பஜார் பத்திரிகா, டில்லியிலிருந்து வெளியான இந்தியன் பஞ்ச், அவத் பஞ்ச் ஆகிய இதழ்களும் தொடக்க கால கருத்துப்படங்களுக்காக அறியப்படுகின்றன. அப்போது அமிர்த பஜார் பத்திரிகா வங்காளத்திலேருந்து வெளியாயிருக்கு, இந்தியன் பஞ்ச், அவத் பஞ்ச் அப்படின்றது புதுடெல்லியிலேருந்து வெளியாயிருக்கு. இது 2 இதழ்களும் தொடக்க கால கருத்துப்படங்களாக அமையப்படுது. ஓகே, பாரதியோட கருத்துப்படத்தை பற்றி பார்த்தோன்னா தமிழில் முதலில் கருத்துப்படத்தை வெளியிட்டது பாரதி நடத்திய இந்தியா அப்படின்ற இதழ் தான் 1907. அப்போது இதனை பாரதி புதிய அபிவிருத்தி என்ற கட்டுரையில் 1909 மார்ச் 13 தமிழ்நாட்டு வர்த்தமான பத்திரிகைகளிலே நமது பத்திரிகை ஒன்றுதான் விகட சித்திரங்கள் பதிப்பித்து வருவதென்ற விஷயம் நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று குறிப்பிடுறாரு. விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் எந்த இதழில் அவர் குறிப்பிட்டிருக்காரு, எந்த கட்டுரையில் அப்படின்னா புதிய அபிவிருத்தி அப்படின்றதுல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் அவர் அடுத்த வாரம் முதல் தலைப்பக்கத்தில் உள்ள ஒரு சித்திரம் மட்டுமே அன்றி பக்கத்துக்கு பக்கம் முக்கியமான வர்த்தமானங்களை விளக்குவதன் பொருட்டு ஆங்காங்கு சித்திரங்களும் போடுவதாக உத்தேசம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. மார்ட்டின் லூதர் கிங் தமது புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில் பரப்புவதற்கு கருத்துப்படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தியிருக்காரு. யாரு? மார்ட்டின் லூதர் கிங் தமது புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில பரப்புறதற்காக. ஓகே, வெள்ளையரின் சுரண்டலை வெளிக்காட்டிய படங்கள் அப்படி சொல்லிட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆண்டுக்கு 45 கோடி ரூபாய்க்கும் குறையாமல் இந்தியாவிலிருந்து உறிஞ்சி விடுகிறார்கள் என்பதை குறிக்கும் வகையில் சித்திரம் ஒன்றை இந்தியர்களை எலும்பும் தோலுமாக வெள்ளையர்கள் செல்வ செழிப்புடன் அமைந்து இந்தியாவின் நிலையை விளக்கியிருக்காங்க. அடுத்து சுதந்திர விடியல் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கடுமையான சட்டங்கள் என்ற கோழி குப்பைமேட்டிலிருந்து கூவுகிறது. இந்த கோழியின் குரலை கேட்டவுடனே சுதந்திர சூரியன் உதிப்பது போன்ற சித்திரம் வரைந்தார். ஓகே, இவ்வாறு சித்திரங்கள் வழி மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டினார். அப்போ சுதந்திர சூரியன் அப்படின்ற ஒரு சித்திரத்தை வரைஞ்சது எப்போ அப்படின்னா 1908 வரைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா சித்திரங்களின் வழி மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டியாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இதெல்லாமே பாரதியாரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளாதாரம் சார்ந்த படங்கள். பாரதியாருடைய பொருளாதாரம் சார்ந்த படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா பாரதியார் ஒரு பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர். அவருடைய பொருளாதார அறிவு வியக்கத்தக்கது. பஞ்சம் என்ற தலைப்பில் சித்திரம் வரைந்து அதில் பஞ்சத்திற்கு காரணம் பருவநிலை மாற்றம் இல்லை, இந்திய உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவர் அதுல எழுதியிருக்காரு. எந்த தலைப்புல? பஞ்சம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுதான் அவருடைய பொருளாதாரம் சார்ந்த படங்களா இருந்திருக்கு. ஆங்கிலேய அரசின் வரி விதிப்பு சார்ந்து 1907 இந்திய யானையும் சர்க்கார் பாகனும் என்ற தலைப்புல வெளியான கருத்துப்படம் மக்களிடம் பெரிதும் பேசப்பட்டது. அது என்ன அப்படின்னா அமைதியும் பலமும் கொண்ட இந்தியா அப்படின்ற ஒரு யானை மேல சுங்கவரி, நிலவரி, தொழில் வரி, வருமான வரி போன்ற சுமக்க முடியாத வரி சுமைகளை ஏற்றி அதன் கழுத்தின் மீது அமர்ந்து ஜான் புல் துறை அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி சவாரி செய்யற மாதிரி அந்த படம் அமைந்திருக்கும். இதுதான் அந்த படம். அந்த படத்தை தான் அவரு பாரதி வெளியிட்டிருக்காரு. ஓகே, சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள். மிதவாதிகளை எள்ளி நகையாடுதல் போலவும் ஆங்கில அரசை விமர்சிப்பது போலவும் கருத்துப்படங்கள் அமைந்திருக்கு. அப்ப சித்திரம் ஒன்றில் அவர்களை சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் என்று பழித்தார். ஒரு சித்திரத்தில் அவர் பாரதியார் ஆங்கிலேயர்களை சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் என்று பழித்தார். இதுதான் அந்த படம். ஓகே, இவர்களை நிதான கட்சியினர், பழைய கட்சியினர் என்று அழைத்தார். அப்போ அத்துடன் உலக அரசியல் நிகழ்வுகளை கூறியும் மிதவாதிகளை விமர்சித்தார். கொட்டினால் தேல், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி என்று அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளின் அரசியல் சூழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டியிருக்காரு யாரு?
பாரதியார். சுதேசி கப்பலின் கருத்துப்படம். பாரதியின் கருத்துப்படங்களில் தமிழகத்தை குறித்த படங்கள் மிகவும் குறைவு. இதற்கு காரணம் பாரதியாரின் கனவு தேசியமே. அப்போ சுதேசி கப்பலின் தேவையை உணர்ந்து 4 படங்களை அவர் வரைஞ்சிருக்காரு. அதுல 3 படங்கள் சுதேசி கப்பலுக்கு உதவுவது நமது கடமை என்பதனையும் வலியுறுத்தும் விதமாக இருந்தது. அதுல ஒன்றில் பாரத மாதா தம் மக்களிடம் இதற்கு உதவுங்கள் அப்படின்னு கூறுற மாதிரி அமைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த படம். ஓகே, பாரதியின் கருத்துப்பட கனவு. முழுவதும் கேலி சித்திரம் அடங்கிய இதழையும் வெளியிடும் எண்ணம் பாரதிக்கு இருந்தது. இதை சித்ராவளி அப்படின்ற பேர்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 11th தமிழ் புக்ல படிச்சிருப்போம். முழுவதும் கேலி சித்திரமே அடங்கிய ஒரு இதழ். மேலும் இந்தியா இதழில் முதல் பக்க சித்திரம் மட்டுமல்லாது ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள முதன்மை நிகழ்வுகளை விளக்கும் பொருட்டும் சித்திரம் வரைவதற்கு தாம் எண்ணியுள்ளதாக பாரதி குறிப்பிட்டிருக்காரு. 1909 இந்தியா இதழில் இது வெளிவந்திருக்கு. கருத்துப்படத்தின் வெற்றி. கருத்துப்பட வடிவத்தினை இவ்வளவு வெற்றிகரமாக பயன்படுத்தி காட்டியவர் பாரதி. கருத்துப்படங்களுக்காகவே இந்தியா இதழினை அனைவரும் விரும்பி படிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பெரியார். பெரியாரின் வாழ்க்கை சமூக சீர்திருத்தத்துக்கான வரலாறு. சமயமற்ற சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ சமுதாயமாக நாடு திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட குறிக்கோளா இருந்திருக்கு. அவரது குறிக்கோள் நிறைவேற்ற ஆட்சியில் பங்கேற்காமல் ஆட்சியாளர்களை இயக்க ஆளுமைகளாக திகழ்ந்தார். அவரின் கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்க பண்பட்ட கருவிகள் 2. என்னன்னா, ஒன்று அவருடைய மேடை பேச்சு, மற்றொன்று அவருடைய எழுத்து. மேடை பேச்சு அவரது நேரிடையான கலப்பணிக்கு உதவியது. ஆனால் எழுத்து அவரது கொள்கைகளை மிகப்பெரிய வீச்சில் மக்களிடையே கொண்டு சேர்த்தது. தமது எழுத்துக்களை வெளியிட தாமே இதழ்களை பொறுப்பேற்று நடத்தியதன் மூலம் அவர் ஒரு புரட்சிகரமான இதழாளராக அவர் அறியப்படுறாரு. ஓகே, தமிழகத்தில் இதழ்களின் தாக்கத்தால் மக்களையும் தலைவர்களையும் ஒருங்கிணைத்ததில் பெரியாருடைய இதழ் பணி முதன்மையானது. எதையும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு. அடுத்து பெரியாரும் அவருடைய இதழ் பணியும். பெரியார் நாட்டின் சமூக அரசியல் பொருளாதார கொள்கைகளை பற்றி மிக விரிவான பரப்புரையை மேற்கொண்டிருக்காரு. அவரின் சுயமரியாதை, சமதர்மம், பெண்ணுரிமை, வகுப்புரிமை போன்ற பரப்புரைகள் வெளியிட எந்த இதழும் முன்வரவில்லை. அப்போ 1922 அவரே கோயம்புத்தூர்ல சிறையில தன் நண்பர் தங்க பெருமாளோடு இருக்கும்போது குடி அரசு அப்படின்ற ஒரு பத்திரிகையை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல சிறையில் இருக்கும்போது யாரோட? அவரோட நண்பர் தங்க பெருமாளோடு. அதன்படி 1925 மே 2 குடியரசு வார இதழ் தொடங்கியிருக்கு. அப்புறம் 1935 நீதி கட்சிக்காக வாரம் 2 முறை ஏடாக தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் தொடங்கப்பட்ட விடுதலை சிறிது காலம் கழித்து பெரியாரின் பொறுப்பிற்கு வந்தது. 1935 நீதி கட்சிக்காக. அப்போ பின்னர் அது நாளிதழாக மாற்றம் பெற்றது. பெரியாரின் பல்வேறு இதழ்களில் பணியாற்றலானும் குடியரசு இதழும் விடுதலை இதழுமே அவரின் முழுமையான மனக்கருத்தை வெளியிட்டிருக்கு. குடியரசும் விடுதலையும் தாம் பகுத்து அறிந்து கண்டதை பிறருக்கு சொல்லுதல், இதழ்களின் மூலம் கொள்கையை விளக்கி ஒத்த கருத்துடைய மக்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் குடியரசு, விடுதலை இதழ்களில் எழுதி வந்தார். மேலும் புரட்சி, பகுத்தறிவு, ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகை ஆகிய இதழ்களையும் அவர் நடத்தி வந்திருக்காரு. உண்மை அப்படின்றவரும் இவரோட தான். அடுத்து பெரியார் குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் பெண் விடுதலை, இந்திய சமூக அமைப்பு, அதில் பிற்படுத்தப்பட்டோர் நிலை, சுயமரியாதை போன்ற அரசியல் சுதந்திரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த கருத்தாடல்கள், பொருளியல் கொள்கை போன்றவற்றை எழுதின் மூலமா மிக சிறந்த எழுத்தாளராகவும் அறியப்பட்டிருக்காரு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சாதாரணமாக ஒரு வெறும் பேச்சாளி அல்ல, அல்லது விஷயங்களை எல்லாம் படித்து அறிந்து மக்களுக்கு எடுத்து சொல்லும்படியான படிப்பாளியும் அல்ல. நான் ஒரு கருத்தாளி. உலகத்தை பார்த்து எப்படி நடந்தால் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று சொந்தமாக கொண்ட கருத்தினை கூறி வருபவன் என்றும் என்னை பொறுத்தவரையில் நான் என்றும் கட்சிக்காரனாக இல்லை, எப்பொழுதும் நான் ஒரு கொள்கைக்காரனாகவே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை இதழில் பெரியார் எழுதியிருக்காரு. இதிலிருந்து அவர் மக்களிடம் தாம் சிந்தித்த கருத்துக்களை அவர்களின் நலம் சார்ந்து கூறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததான் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். அவர் எழுத்து சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருக்காரு. உலகில் நடைமுறையில் உள்ள பெரும்பாலான மொழிகள் ஓசை, குறியீடு, வடிவம், எழுத்து குறைப்பு, தேவையான எழுத்துக்கள் சேர்ப்பு ஆகிய செயல்களால் தொடர்ந்து மாறுதல் அடைந்து கொண்டு தான் இருக்கு. அதுல பெரியாருடைய எழுத்து சீர்திருத்த பரிந்துரை என்னன்னா, உயிர்மை எழுத்துக்களான 18 எழுத்துக்களிலும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள இகரம், ஈகாரம், உகரம், ஊகாரம் ஆகிய 4 ஓசைகள் கலந்த எழுத்துக்கள் தனித்தனி வடிவத்துல கி, கி, கு, கு என்று அமைந்த முறையில் தனித்தனியா 72 எழுத்துக்களாக இருந்து வந்திருக்கு. ஸோ அதை பத்தி மாற்றி அமைச்சு ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. ஓகே, அடுத்ததான் பெரியார் நடைமுறைப்படுத்திய எழுத்துரு மாற்றம். பெரியார் தாம் நடத்திய பகுத்தறிவு இதழில்
1934 தாம் மேற்கொள்ள போகும் எழுத்துரு மாற்றங்கள் குறித்து அறிவித்தார். எதுல? பகுத்தறிவு இதழில். கேட்கலாம், பெரியார் நடைமுறைப்படுத்திய எழுத்துரு மாற்றத்தை எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னா தன்னுடைய பகுத்தறிவு அப்படின்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. அடுத்த இதழில் இருந்து அட்டவணையில் உள்ளபடி எழுத்துருக்களை மாற்றம் செய்து அவர் பதிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் பாரதியாரை பற்றி பார்த்தோம், பெரியாரை பற்றி பார்த்தோம். அடுத்து டி.எஸ். சொக்கலிங்கம் அப்படின்றவரை பற்றி பார்க்கலாம். 1934 தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றவர் டி.எஸ். சொக்கலிங்கம். 1934 தினமணி தொடங்கப்பட்ட போது முதல் ஆசிரியர் யாரு? டி.எஸ். சொக்கலிங்கம். இவரை பற்றி முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, காந்தி, தினமணி, தினசரி, ஜனயுகம், நவசக்தி போன்ற இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. தம் நாளிதழ் வளர வேண்டும் என்பதை விட மக்களை பாதிக்கும் சிக்கல்களை தீர வேண்டும் அப்படின்றதான் இவரோட முதன்மை நோக்கமாக இருந்திருக்கு. 1934 காந்தி இதழில் பீகார் நிலநடுக்கத்தையொட்டி சர்க்கார் எங்கே என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியிருக்காரு காந்தி இதழில். இதனால் ஆங்கிலேய அரசு இவ்விதழ் மீதும் தேச துரோக குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்து வெற்றி பெற்றார். இவர் தினசரி அப்படின்ற ஒரு நாளில் ராஜபாட்டை என்ற தலைப்பில் அரசியல் சிந்தனைகளை கட்டுரைகளாக எழுதியிருக்காரு. ஊதல், உண்ணல், உறிஞ்சல் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக எழுதி வந்த எழுத்து ஓவியங்களும் பரவலாக வரவேற்பை பெற்றது. யாருடையது? டி.எஸ். சொக்கலிங்கம் அவங்களுடையது. ஓகே. லியோ டால்ஸ்டாய் புகழ்பெற்ற போரும் அமைதியும் நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. லியோ டால்ஸ்டாய் புகழ்பெற்ற போரும் அமைதியும் அவருடைய நூல். அதை தமிழில் மொழிபெயர்த்தது யாரு? டி.எஸ். சொக்கலிங்கம் அவங்க. அப்போ இதழாளர்களுக்கு பயன்படும் வகையில் ஆங்கில தமிழ் அகராதியையும் உருவாக்கியிருக்காரு. விடுதலை போராட்ட காலத்தில் டி.எஸ். சொக்கலிங்கத்தின் தலையங்களும் கட்டுரைகளும் வீறுமிக்க வகையில் அமைந்து மக்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டியிருக்கு. அப்போது தமது தலையங்களுக்காக தினமணி புகழ்பெற்றிருப்பதற்கு மூல காரணமாக அமைந்தது யாரு? டி.எஸ். சொக்கலிங்கம் அப்படின்றவர் சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய அரசை பணிய வைத்தவர் யாரு? டி.எஸ். சொக்கலிங்கம். என்னன்னா, குற்றாலம் அறிவியல் வெள்ளையரை தவிர வேறு யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு பலகையை தொங்க விட்டுருக்காங்க. அந்த பலகையை எடுக்க வேண்டும் என்று சொக்கலிங்கம் அறப்போர் நடத்தினார். 20 வயது நிறைந்திருந்த டி.எஸ். சொக்கலிங்கம் அவங்க அறப்போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு வலுத்தது. அப்போ நாடெங்கும் இந்த அறப்போராட்ட செய்தி பரவியது. தேசபக்த நாளிதழில் இளைஞர்கள் சொக்கலிங்கத்தின் போராட்டத்தை ஆதரித்து எழுதியது. அப்போ இந்த கிளர்ச்சிக்கு ஆங்கில அரசு பணித்தது. உடனே அந்த அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டது. அடுத்து சீபா ஆதித்தனார், அவருடைய மொழிநடை எப்படி இருந்திருக்கு? ஜவஹர்லால் நேருவோட வியப்பு. 1951-52 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற போது தினத்தந்தி நாளிதழ் 3 லட்சத்திற்கும் மேலாக விற்பனையானது. பத்திரிகை பதிவாளரின் அறிக்கையில் இந்த விவரங்களை படித்த நேரு வியப்படைந்து, தமிழ் ஒரு மாநில மொழி, அப்படி இருந்தும் இந்திய பத்திரிகைகளை விட தமிழ் பத்திரிகைகள் அதிகம் விற்பனையாகுதே, அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு நேரு விசாரிச்சிருக்காரு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தினத்தந்தி ராணி ஆகிய சீபா ஆதித்தனாரின் இதழ்கள் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சு தமிழில் நடத்தப்படுது. ஆகவே அது அதிகமாக விற்பனை ஆகுது. ஓகே. அதன் பின் நடந்த பத்திரிகை ஆசிரியர்கள் மாநாட்டில் இது பற்றி நேரு குறிப்பிடும்போது, தமிழ் பத்திரிகைகள் எளிய நடையில் எழுதப்படுவதால் அதிகமாக விற்பனையாகுது. இந்த பத்திரிகைகள் கடினமான இலக்கிய நடையை கையாளுவதால் இந்திய பத்திரிகைகள் கடினமான இலக்கிய நடையை கையாளுறதுனால குறைவாக விற்பனையாகுது. அவர்கள் எழுதுவதை என்னால் கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போது கடினமான நடையை கையாளுவதை விட்டுவிட்டு எளிய நடையை பின்பற்றி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு குறிப்பிட்டிருக்காரு. இதன் பிறகு இந்திய நாளிதழ்கள் சீபா ஆதித்தனாரின் மொழி நடையை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததான் ஆதித்தனாரின் எழுத்து நடை பற்றி எழுத்தாளர் சுஜாதா. செய்தித்தாள் வாசித்தல் என்பது நன்கு படித்தவர்களுக்கான செயல் என்கிற காலம் மாறி சற்றே தமிழ் தெரிந்தவர்களும் படிக்குமாறு தமிழை எளிமைப்படுத்தி கொஞ்சம் பரபரப்பு சேர்த்து குழப்பம் இல்லாத வகையில் செய்தியை தரும் உத்தியை தமிழ்நாட்டில் முதலில் கொண்டு வந்தவர் ஆதித்தனார். அவர் எழுத்து நடை குறித்து பத்திரிகை எழுத்தாளர் கையேடு என்ற பெயரில் ஒரு வழிகாட்டி நூலை வெளியிட்டிருக்கார். அப்போ பேச்சு தமிழை கொச்சை நீக்கி எழுது என்பதை இந்த கையேட்டின் பொன்வீதி நான்மாட கூடலை நன்னினோம் என்று சொல்வதற்கு பதில் மதுரைக்கு போனோம் என்று சொல்ல வேண்டும். புரிகிற தமிழில் மட்டும் எழுதினால் போதாது, பேசுகிற தமிழில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆதித்தனார் எழுத்து கூட்டி படிப்பவர்களையும் மனதில் வைத்து தான் இந்த இதெல்லாம் நடத்தியிருக்காரு. ஆகவே தான் கலைச்சொல்லை தவிர்த்து பேச்சு மொழி சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியிருக்காரு. செந்தமிழ் எழுதுவது பெருமையாக கருதப்படுவது. அவ்வாறு நாளிதழில் எழுதினால் அது பலருக்கும் புரியாது. அப்போ பேச்சு தமிழையே எழுத வேண்டும். இதுவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டுன்னு சொல்லிட்டு சீபா ஆதித்தனார் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ.என். சிவராமன் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அறிவியல் கட்டுரைகள். தினமணி நாளிதழின் ஆசிரியரான ஏ.என். சிவராமன்
தமது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கட்டுரைகளுக்காக அறியப்படுகிறார். யாரு? ஏஎன் சிவராமன். இவர் தொடக்க கல்வியை திருநெல்வேலியில் பயின்றிருக்காரு. தமது 17வது வயதுல காந்தியின் அழைப்பினை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் பங்காற்றியிருக்காரு. அதுக்காக சிறை தண்டனை பெற்றிருக்காரு 17வது வயதுல. இதனால் இவருடைய கல்லூரி படிப்பு இடையிலேயே தடைப்பட்டது. பின் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்திருக்காரு. அப்புறம் சிறிது காலம் ஆசிரியரா பணியாற்றி அரசியல், வரலாறு, தத்துவம், பொருளாதாரம் ஆகிய துறைகள்ல நூல்களை கற்றிருக்காரு. ஓகே, ஒரு நாளுக்கு 8 மணி நேரத்தை வாசிப்புக்காக மட்டுமே ஒரு செலவிடுறதா சொல்லியிருக்காங்க. 1988ல இவர் தமது சிறந்த இதழியல் பணிகளுக்காக கோயங்கோ அப்படின்ற ஒரு விருது பெற்றிருக்காரு. இதழ்களுக்காக வழங்கப்படும் கோயங்கோ அப்படின்ற விருது வந்து யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா சிவராமன் அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. இவர் பிரெஞ்சு, சமஸ்கிருதம், உருது உள்ளிட்ட 17 மொழிகளை அறிந்திருந்தார் என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தி. இவருக்கு 17 மொழிகள் தெரியும். டி.எஸ். சொக்கலிங்கம் நடத்திய காந்தி இதழில் ஒரு பத்திரிகையாளராக தமது பணியை தொடங்கியவர் தான் ஏஎன் சிவராமன் அவங்க. பின் அதிலிருந்து விலகி வேதார நிலையத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பணியேற்றிருக்காரு. அப்போ 1934ல் டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி ஆசிரியராக பொறுப்பேற்றவுடன் சிவராமன் அதன் துணை ஆசிரியராக இணைந்தார். சொக்கலிங்கம் அவருடைய மறைவுக்கு பின்னர் தினமணியின் ஆசிரியராக பொறுப்பேற்ற சிவராமன் 1987 வரைக்கும் அந்த இதழில் அவர் பணியாற்றியிருக்காரு. ஓகே, விண்வெளி, அறிவியல், அரசியல், தத்துவங்கள், தேர்தல் சீர்திருத்தம், வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள், கலாச்சார பதிவுகள் ஆகியவற்றை எளிய தமிழில் மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் ஏஎன் சிவராமன். இதான் ஏஎன் சிவராமன் அவங்கள பற்றிய கருத்துக்கள். அடுத்து ஜி கஸ்தூரி. திரு ஜி கஸ்தூரி தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் 1965 1991 வரைக்கும் பணியாற்றியிருக்காரு. செய்தித்தாள் விநியோகத்தில் மேற்கொண்ட புதுமை முயற்சிகளுக்காகவும் அச்சு தொழில்நுட்பத்தில் கையாண்ட நவீன முறைகளுக்காகவும் பத்திரிகை உலகில் போற்றப்படுகிறார். செய்தித்தாள் விநியோகத்தில் புதுமையான முயற்சிகளை அவர் கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செய்திகளை விரைந்து சேகரிக்க மாவட்ட, மாநில தலைநகரங்களில் முதன்மை செய்தி அலுவலர்கள் நியமித்தது அவர் புதுமையான ஒரு முயற்சி. 1977 அவர் தி ஹிந்து நாளிதழில் அறிமுகப்படுத்திய அவுட்லுக், ஸ்பெஷல் ரிப்போர்ட், ஓப்பன் பேஜ் ஆகிய பகுதிகள் வாசகர்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்றது. அப்போ நாளிதழின் அச்சமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுல முன்னோடியார் ஜி கஸ்தூரி. அப்போது சென்னை தலைமை அலுவலகத்தில் வடிவமைக்கப்பட்ட தி ஹிந்து நாளிதழின் பக்கங்களை தொலைநகல் மூலம் அவர் பரிமாற்றம் செய்து பல்வேறு நகரங்கள் அச்சிட்டு வெளியின்ற முறையை இவர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த முறையிலான முதல் வெளியூர் பதிப்பு 1969 கோயம்புத்தூர்ல இருந்து வெளிவந்திருக்கு. கஸ்தூரி தமது தொலைநோக்கு மிக்க வாணிக மேலாண்மையினாலும் காலத்திற்கேற்ற நவீன தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தியதிலும் தேசிய அளவில் நாளிதழ் ஆசிரியர் முன்னோடியாக திகழ்கிறாரு. தேசிய அளவில் நாளிதழ் ஆசிரியர் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு? கஸ்தூரி. அடுத்து வைமு கோதை நாயகி அம்மாள். வைமு கோதை நாயகி அப்படின்றவங்க 1925 ஜெகன்மோகினி என்னும் நாவல் இதழினை அதன் பதிப்பாளராகவும் ஆசிரியராகவும் இருந்து நடத்தியவர். அப்போ முதல் மாத நாவலாக வெளிவந்து கொண்டிருந்த ஜெகன்மோகினி அப்படின்ற 1937 மகளிருக்கான இதழாக தன்னை மாற்றிக்கொண்டது. அப்போ பண்டித தமிழில் ஏனைய பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் எளிய நடையில் பாமரரும் படித்திரும் வகையில் இவர் எழுதியது ஜெகன்மோகினியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். அப்போது தமிழ் இதழியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்திய ஜெகன்மோகினி இதழ் வெள்ளி விழா கொண்டாடியது ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்றைய மகளிர் இதழ்களில் தவிர்க்க முடியாத தன்மையாக விளங்கும் சமையல், கோலம், அழகு குறிப்பு, ஜோதிடம் போன்றவை அன்றைய ஜெகன்மோகினியில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஜெகன்மோகினியின் துணை வெளியீடாக நந்தவனம் அப்படின்ற இதழ் வெளியிட்டு அதன் மூலம் 150க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை வைமு கோதநாயகி அம்மாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 35 ஆண்டுகள் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றிய கோதநாயகி அம்மாள் படிப்பு அறிவு இல்லாதவர். அப்போது அதாவது பள்ளி படிப்பு அவங்களுக்கு இல்லை. அப்போ இவர் எழுதியுள்ள 115 நாவல்களில் அனாதை பெண், தயாநிதி போன்றவை திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு. ஓகே, வைமு கோதநாயகி தம் வீட்டருகே உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு கதை சொல்றது வழக்கம். அப்படி கதையில் கற்பனை வளம் நிறைந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகளை கேட்டு அனைவரும் வியப்படைவர். ஸோ அவருடைய தோழி டி.சி. பட்டம்மாள் என்பவரும் கதை சொல்வார். ஸோ வைமு கோதைநாயகி அவங்களுடைய கற்பனை கதைகளை கேட்ட பட்டம்மாள், நீ நன்றாக கதை சொல்கிறாய், ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை எழுத தூண்டியிருக்காங்க. ஸோ ஓகே, வைமு கோதநாயகியின் முதல் படைப்பு இந்திரமோகனா என்ற நாடகம். இதுதான் வைமு கோதநாயகி அம்மாள் அவங்களுடைய முதல் நாடகமாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரும் இதழ் காலாண்டு இதழ். செய்தித்தாள் ஒரு பக்கத்தில் எவை எந்த இடத்தில் எப்படி அமைய வேண்டும் என தீர்மானிப்பது பக்க வடிவமைப்பு. உடுக்கின் உருவம் போல அமையும் தலைப்பு உடுக்கு தலைப்பு. அடுத்ததா உள்ளடக்கம் இதழின் பெயர். கல்வி வளர்ச்சி அப்படின்றது வந்து ஜன வினோதினி. மருத்துவம் மூலிகை மணி. பெண் உரிமைகள்
சம்பாத் கௌமுகி, அறிவியல் கலைக்கதிர். அடுத்து இதழின் பெயர், அதோட ஆசிரியர்கள். ரிவோல்ட் அப்படின்றது பெரியார் அவங்க நடத்தினது. மெட்ராஸ் கொரியர் அப்படின்றது ரிச்சர்ட் ஜான்சன். மெட்ராஸ் கொரியர் ரிச்சர்ட் ஜான்சன். பெங்கால் கெசட் அப்படின்றது வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. பெங்கால் கெசட் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. யங் இந்தியா அப்படின்றது வந்து காந்திஜி. தமிழ்நாட்டில் முதலில் வெளிவந்த நாளிதழ் மெட்ராஸ் மெயில். மக்களாட்சியின் 4வது தூண் ஊடகம். பாரதியார் கருத்து படங்களை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா விகட சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாரு. ஓகே, அடுத்ததா கீழ்காணும் இதழ்களும் விடுதலை போராட்ட காலத்தில் வெளிவராதது எது அப்படின்னா அரும்பு. இந்தியாவில் முதலில் கருத்து படம் வெளியிட்ட இதழ் டில்லி ஸ்கெட்ச் புக். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இந்தியா அது கருத்து படம் சரிதான். விடுதலை எழுத்து சீர்திருத்தம் பெரியாருடையது. இந்தியா பாரதியார். தேசபக்தன் திருவிக அவங்களுடையது. அப்ப தினத்தந்தி அது வந்து கடின நடை இல்லை, அது வந்து எளிய நடை. ஓகே, அடுத்து பொருந்தும் இணையை கண்டறிந்து எழுதுக. பெரியார் தொழில்நுட்பம் தவறு. ஜி கஸ்தூரி தலையங்கம் அதுவும் தவறு. ஏஎன் சிவராமன் அப்படின்றது அறிவியல் கட்டுரை தான் சரி. ஏஎன் சிவராமன் அறிவியல் கட்டுரை சரி. பொருந்தாதது கேட்குறாங்க. இந்தியா பாலபாரதி விஜயா மூணுமே பாரதியார் அவங்களுடையது. தேசபக்தன் வந்து திருவிக அவங்களோடது. அப்போ அது பொருந்தாதது. அடுத்து பெரியார் குடியரசு எனும் வார இதழை தொடங்கினார். அது சரி. தம் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பினார். இரண்டுமே சரி. தலையங்கம் ஓர் இதழின் கருத்து கண்ணாடி ஆகும். காரணம் அன்றைய நாளிதழ் செய்திகளை தொகுத்து வழங்குகிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஜெர்மனியில் புரட்சி கருத்துக்களை பரப்புவதற்கு கருத்து படங்கள் அடங்கிய துண்டு பிரசங்களை வெளியிட்டது யாரா? மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்றவர் வெளியிட்டிருக்கார். ஆசியாவிலேயே முதல் முறையாக நாளிதழின் பக்கங்களை தொலைநகல் மூலம் பரிமாற்றம் செய்து வெளியூர் பதிப்புகளை ஆரம்பித்தவர் ஜி கஸ்தூரி அப்படின்றவங்க. அடுத்து சரியான கூற்றுகளை கண்டறிக. இரண்டு தான் சரியானதா. பெருஞ்சித்தனாரின் தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியது. அது சரியானது. பாரதியாரின் பாலபாரதம் என்னும் இதழ் விடுதலை உணர்வை தூண்டியது. இரண்டும் சரி. ஓகே, அதுல துளிர் என்னும் இதழ் பொழுதுபோக்கு தன்மை கொண்டது. அது தவறு. அது வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கானது. அடுத்ததா தமிழ் கல்வி, கல்வி கதிர் போன்ற இதழ்கள் கல்வி மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட இதழ்கள், கல்வியை வளர்ப்பதற்காக பாடுபட்ட இதழ்கள். நாளிதழ் காலை மாலை என இருவேளையும் வெளிவதற்கு காரணம் சரி. அவ்வப்போது நடைபெற்ற செய்தியை மக்கள் உடனுக்குடன் அறிவதற்காக நாளிதழ்கள் காலையும் மாலையும் என இருவேளையும் வெளிவதற்காக காரணமாக இருந்தது. ஓகே, இதோட 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான பாடங்களும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேங்க்யூ.